தமிழக பட்ஜெட்டில் பெண்களின் மேம்பாட்டிற்கு 50% நிதி ஒதுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக பட்ஜெட் வருகின்ற 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சென்னையில் நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், மாநில பட்ஜெட்டை தயாரிப்பு பணியை முந்தைய ஆண்டில் காந்தி பிறந்த நாள் அன்றே தொடங்க வேண்டும் என்றார். தமிழக பட்ஜெட்டில் 50% தொகையை பெண்களின் மேம்பாட்டிற்காக செலவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாலின நிதிநிலை அறிக்கை மத்திய அரசு ஒவ்வொரு துறையிலேயும் பெண்களுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் ஏற்பட்ட பயன்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் துறைவாரியாக அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள் மத்திய அரசு. ஆனால் அதற்காக நிதியும் அங்கே ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. அதனால 50 விழுக்காடு தொகை பெண்களுக்காக ஒதுக்கப்படும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது குறித்த விவரங்கள் அடங்கிய பாலின நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று நாங்கள் எங்களுடைய நிதிநிலை அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் முறைப்படி நடைபெற வாய்ப்பில்லை என்று கருத்து தெரிவித்த ராமதாஸ், வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் வழக்கு தொடர முடிவு செய்திருப்பதாகவும் கூறினார். இருப்பினும் உள்ளாட்சி தேர்தலுக்கு பாமக தயாராக இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்.